இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேர் பேஸ்ட் யோகா ஆசனா ப்ராக்டிஸ். சேர்லேயே ஈஸியான ஆசனா எப்படி பண்ணலான்னு அதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சேரில் உட்காரும் போது இல்லைங்களா, லெக் மசில்ஸ் ரொம்ப 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 டைட் ஆகும். ஸோ அதை ஸ்ட்ரெச் பண்ணணும். இல்லைனா நீங்கள் நிறைய நேரம் குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் உட்காந்துட்டு, இல்லைனா நிறைய நடந்து போடுறீங்க, அப்போல்லாம் உங்கள் காலெல்லாம் நிறைய டைட் மசில்ஸ் ஆகிடும். ஸோ அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ண பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ சேரை முன்னாடி வச்சுட்டு உங்கள் ரெண்டு காலும் அந்த சேர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிற்கணும். ஓகேங்களா, ஒரு கால் நீங்கள் என்ன கால் வேணுன்னா சூஸ் பண்ணால். டுடே வி ஆர் சூஸிங் ஆர் ரைட் லெக். அந்த ரைட் லெக் எடுத்து சேரில் வைக்கணும். எப்படி வைக்கணும் கூட இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அப்படியே முன்னாடி வச்சா சேர் ஆடிட்டு உங்களுக்கே அன்ஸ்டேபிளாக இருக்கும். சேரோட பேக்கில் உங்கள் ஃபுட்டு அந்த சேரோட பேக்கில் தொடுற மாதிரி எல்லா டோஸையும் அந்த சேரோட பேக்கில் ரெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்க்கணுன்னா, கீழே இருக்கிற கால். ஓகேங்களா, ரைட் லெக் சேரில் வச்சுருக்கோம். சில பேர் அது பண்ண உடனே உங்கள் லெஃப்ட் லெக் இப்படி போகும். ஆனால் அப்படி பண்ணால் உங்கள் ஹிப்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த லெஃப்ட் லெக் சேர் பார்க்குற மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஹிப் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹிப்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஹிப் க்ளோஸ் ஆன உடனே இந்த ரெண்டு ஹிப்பும் ஒரு லைனில் இருக்குது. லெக்கை ஸ்டேபிளாக வச்ச உடனே ஃபஸ்ட் லெவல் 1 உங்கள் கையை அப்படியே கீழே எடுத்துன்னு போங்க. இதே ரொம்ப டைட்டாக இருக்குது, நிறைய வலியாக இருக்குது, எனக்கு இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு, ஓகே, நோ ப்ராப்ளம், யூ ஸ்டே ஹியர். இல்லை எனக்கு இன்னும் பண்ண முடியும்னு, வெரி குட். உங்கள் ரெண்டு கையும் சீட்டில், சேரோட சீட்டில் அப்படியே வச்சுக்கோங்க. ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஹெட்டை நைஸாக ரிலாக்ஸாக வைக்கலாம். சில பேர் இதே ஈஸியாக இருக்கே, இன்னும் பண்ணலாமே அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் கை சேரோட லெக் இருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்சிட்டு உங்கள் ஹெட்டை முட்டி வரைக்கும் எடுத்துன்னு வர முடியும்னா ப்ளீஸ் எடுத்துன்னு வாங்க. அந்த போஸை 5 breaths-க்கு நிற்போம். சரிங்களா? ஸ்லோவாக போஸ்லேருந்து வெளியில் வரணும். இன்னொரு வேரியேஷன் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃபுட் இப்படி இருக்கு இல்லைங்களா, 5 விரல் இருக்கு இல்லைங்களா, 5 toes ஆஃப் யுவர் லெக், அந்த குட்டி டோவை சைடில் எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா, ஸோ கால் நேராக வைக்காமல் அப்படியே படுக்கிற மாதிரி சைடில் வைக்கணும். அப்படி பண்ண உடனே இந்த சைடு மசில்ஸ், காலோட சைடு மசில்ஸ் அதில் பெரிய ஸ்ட்ரெச் ஆகும். சில பேருக்கு, ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது இங்கெல்லாம் டென்ஷன் இருக்குன்னு. பண்ண உடனே தான் அம்மா சாமி இவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு புரியும். ஸோ காலை அப்படியே சைடில் போட்டுட்டு மேக் ஷூர் இட் இஸ் ரெஸ்டிங் அகேன்ஸ்ட் த பேக் ஆஃப் த சேர். அந்த ரெஸ்ட் இல்லைன்னா ஃபுட்டோட டைரெக்ஷன் மாறும். ஸோ இது மாதிரி சைடாக வச்ச உடனே திருப்பியும் யூ கேன் ட்ரை. உங்கள் உடம்பை நேராக வச்சு ஃபஸ்ட் உங்கள் காலில் கை வைக்கலாம். இது ஈஸியாக இருந்ததுன்னா 2 கையும் சீட்டில் வைக்கலாம். அதுவும் ஈஸியாக இருந்ததுன்னா திருப்பியும் போன இது மாதிரி கையை எவ்வளோ கீழே எடுத்துன்னு வர முடியுமோ எடுத்துன்னு வாங்க. எனக்கு இந்த சைடு நிறைய டைட், ஸோ நான் சீட் மேலேயே வச்சுருக்கிறேன். ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் நோஸை நீஸ் வரைக்கும் எடுத்துன்னு வாங்க. எவ்வளோ க்ளோஸாக எடுத்துன்னு வர முடியுமோ எடுத்துன்னு வாங்க. 5 breaths இந்த போஸ்லேயே இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்லோவாக போஸ்லேருந்து வெளியில் வரலாம். உங்கள் காலை இறக்கி வைக்கலாம். இது சன்ஸ்கிரிட்டில் யோகா தரையில் பண்ணால் பாதஹஸ்தாசனான்னு சொல்லுவோம். பட் இந்த சேரில் ஈஸியாக இப்படியே பண்ணலாம். ஸோ அது மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண உடனே உங்கள் உடம்போட ஹைட் திருப்பியும் என்ன ஒரிஜினலாக ஹைட் இருந்தால் அது திருப்பி வரும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் அட் ஹோம். உங்களுக்கு நல்லா டாலாக இருக்கணும்னா டெஃபினட்டாக சிம்பிளான போஸ் ஈஸியாக எங்கே வேணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டெஃபினெட்லி ப்ராக்டிஸ் இட் அட் ஹோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.